Motorola brand line பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்மார்ட் போன் இன்னைக்கு சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. Motorola Edge 50 Pro 5G னு ஒரு ஸ்மார்ட் போன் பயங்கரமா இருக்கு. ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon ப்ராசஸர்லாம் கொடுத்திருக்காங்க. அதுவும் ஹை எண்ட் ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. OIS சென்சார்ல கேமரா கொடுத்திருக்காங்க. 3D curved display ஆப்ஷன்லாம் வர கொடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. பட்ஜெட்டும் பாத்தீங்கன்னா under 30,000 பட்ஜெட்ல தான் கொடுக்கறாங்க. சோ என்னங்கறது இந்த வீடியோ ஃபுல்லா பாப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல பாருங்க. இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். First mobile processor ல என்ன பாப்போம். சோ mobile processor னு பார்க்கறப்ப Snapdragon 7 generation 3 processor யூஸ் பண்ணிருக்காங்க. சோ கேமிங்க்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கு சொல்லணும்னு அவசியமே இல்ல. தரமான ஒரு processor இந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிருக்காங்க. Snapdragon processor கொடுத்தனால பாத்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். MediaTekல எதுவும் யூஸ் பண்ணாம இந்த பட்ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா Snapdragon 7 generation 3 processor யூஸ் பண்ணிருக்காங்க. and OS னு பார்க்கறப்ப Android version 14 ல ரன் ஆயிட்டு இருக்கு. சோ அப்டேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. and 3 இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்டேட் இருக்குங்கிறதையும் சொல்லிருக்காங்க. மொபைலோட டிசைனை பத்தி பாப்போம். சோ டிசைன் பார்க்கறப்ப சிலிகான் வெகன் லெதர் ஃபினிஷ் தான் பாத்தீங்கன்னா பேக்ல கொடுத்திருக்காங்க. வித் மெட்டல் ஃப்ரேமோட கொடுத்திருக்காங்க. கர்வ்ட் எட்ஜஸ் பாத்தீங்கன்னா சைடுல கொடுத்திருக்காங்க. and ஸ்மார்ட் போன் பார்க்கவே பாத்தீங்கன்னா 3D curved லுக்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்மார்ட் போன் ஃபுல்லாவே and thickness பார்க்கறப்ப 8.19 mm பாத்தீங்கன்னா thickness ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 186 grams தான் பாத்தீங்கன்னா மொபைலோட வெயிட்டும் கொடுத்திருக்காங்க. வெயிட்டும் கம்மியா இருக்கு. and thickness பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஸ்லிம்மான ஸ்மார்ட் போனா தான் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. கர்வ்ட் லுக்ல கொடுத்தனால ஸ்மார்ட் போன் லுக் பார்க்க சூப்பராவே கொடுத்திருக்காங்க. and 3 கலர் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் கொடுத்துட்டு இருக்காங்க. 3 கலரை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி சூப்பரான ஒரு கலர் ஆப்ஷன்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் கேமரா பத்தி பாத்தீங்கன்னா 3 கேமரா ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. மெயின் கேமரா பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சல்ல மெயின் கேமரா கொடுக்குறாங்க. இந்த மெயின் கேமரா OIS சென்சார்ல கொடுத்திருக்காங்க. குவாட் பிக்சல் டெக்னாலஜி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த கேமரால கொடுத்திருக்காங்க. AI பவர் கேமராங்கிறதையும் சொல்லிருக்காங்க. சோ மெயின் கேமராவே சூப்பரான ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் செகண்டரி கேமரா பொறுத்தவரைக்கும் 13 மெகா பிக்சல்ல பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் தேர்ட் கேமரான்னு பாக்குறப்ப 10 மெகா பிக்சல்ல பாத்தீங்கன்னா டெலிபோட்டோ OIS சென்சார்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த 3 கேமரா குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா பயங்கரமா கொடுத்திருக்காங்க. சோ கேமராக்கு குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்ல. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்னு பாக்குறப்ப பேக்ல 4K 30 frames வரையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்ங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இந்த 3 கேமராலயும் பாத்தீங்கன்னா 4K 30 frames வரையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம்ங்கற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சூப்பராவே கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரைக்கும் 50 மெகா பிக்சல்ல சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் கேமரா டிசைன்ல தான் கொடுத்திருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் ஆப்ஷனும் இருக்குங்கிறத ஃப்ரண்ட் கேமரால சொல்லிருக்காங்க. மொபைல் கேமரான்னு பாக்குறப்ப சூப்பரான ஒரு கேமரா குவாலிட்டி இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைலோட டிஸ்பிளேன்னு பாக்குறப்ப 6.7 இன்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா 1.5K டிஸ்பிளே ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ போலர் டிஸ்பிளே தான் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. 3D curved லுக்ல பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் டிஸ்பிளே வந்துருது. டிஸ்பிளே பார்க்க சூப்பரான ஒரு பிரீமியம் ஸ்மார்ட் போன் மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. Pantone Validate True Color டிஸ்பிளேவா பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்னு பாக்குறப்ப 144 Hz ல ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. சோ நல்ல ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் போன்ல வருது. and 2000 nitsக்கான பிரைட்னஸ் ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. 360 Hz ல பாத்தீங்கன்னா டச் சாம்பிளிங் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கு சூப்பரா இருக்கிற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி ப்ராசஸர் பார்த்து நல்ல கேமிங் விளையாடலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங்காக பாத்தீங்கன்னா டிஸ்பிளேவும் நல்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேல HDR 10+ சப்போர்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் வரையும் டிஸ்பிளேல வருது. டிஸ்பிளேலயும் ஒரு குறையும் சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. பட் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. எப்பவுமே மோட்டோ பிராண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போலர் டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் போன்லயும் போலர் டிஸ்பிளே ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறப்ப 4500 mAh கான பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் 125 வாட்ஸ் வரையும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா 68 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் தான் சார்ஜர் அடாப்டர் கொடுக்குறாங்க. பட் 125 வாட்ஸ் வரையும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குங்கிறதையும் சொல்லிருக்காங்க. 50 வாட்ஸ்ல பாத்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குங்கிறதையும் சொல்லிருக்காங்க. பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்தவரையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. நெட்வொர்க்னு பாக்குறப்ப 5G அவைலபிள் கொடுத்திருக்காங்க. சோ எல்லா ஸ்மார்ட் போன்லயும் இப்ப 5G வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்மார்ட் போன்லயும் 5G அவைலபிள் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் பாக்குறப்ப 5.4 வெர்ஷன்ல அப்டேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ இப்போ உள்ள லேட்டஸ்ட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா இதுல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடியோன்னு பாக்குறப்ப இந்த ஸ்மார்ட் போன்ல டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுவும் டால்பி அட்மாஸ் ஆடியோ குவாலிட்டியோட கொடுக்குறாங்க. ஸ்பேச்சுவல் சவுண்ட் எஃபெக்ட் இருக்குங்கிறதையும் சொல்லிருக்காங்க. ஆடியோ பொறுத்தவரையும் நல்ல ஆடியோ கொடுத்திருக்காங்க. பட் 3.5 mm ஹெட்போன் ஜாக் ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்கல. 3 மைக்ரோஃபோன் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டோட சூப்பராவே இந்த ஸ்மார்ட் போன்ல மைக்ரோஃபோன் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. IP68 வாட்டர் ப்ரூஃப் ஆப்ஷன் வரையும் கொடுக்குறாங்க. அண்ட் ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்டோரேஜ்னு பாக்குறப்ப 2 டைப் RAM கொடுக்குறாங்க. 8GB 12GB 2 டைப் RAM கொடுத்துட்டு இருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் 256GB ல மட்டும் தான் சிங்கிள் வேரியன்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலா அந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 27,999 ரூபீஸ்க்கு சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ 28,000 பட்ஜெட்ல சூப்பரான ஒரு ஸ்மார்ட் போனா தான் கொடுத்திருக்காங்க.
ஸோ இதில் உள்ள ஸ்பெக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இதில் குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. மோட்டோரோலா பிராண்டுங்கனால கண்டிப்பாக நம்பியும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நல்ல பிராண்ட் தான். வாரண்டி எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் சர்வீஸ் சென்டரும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் உள்ள ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.